டேய் சேது, அன்னைக்கு நடந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சுடா. இங்கே பாருடா, இப்படி இருக்க பெட்ல தூக்குறவன் தூங்கின்னு இருக்க, கண்ணு திறந்து பார்த்தா லாரி இங்க இருக்கு. இதோ பாரு, இவ்வளோ க்ளோஸ்டா. ஹைவே நான் கிட்டத்தட்ட செம ஸ்பீடாக போயின்னு இருக்கேன். டக்குனு பிரேக் அடிச்சு லெஃப்ட் ஹேடு. இது வேலை கேட்காது. டேய் போய் தூங்கிடலாம். நான் போயிட்டு இப்போ அவனை போய் பஸ் ஸ்டாப்லேயே தூங்குறேன் நான். இல்லை இல்லை, அவ்வளோ எனக்கு தூக்கம் வச்சா தூங்கிடுவேன் நான். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளோ இப்போ நம்ம 70 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறியா? சும்மா 50 கிலோமீட்டர் வந்துருக்க மாட்டோம். அதுக்கே தூக்கம் வந்துச்சு எனக்கு. நல்ல வேலை மயில தப்பிச்சேனா சாமி. ஒழுங்காக தூங்கிட்டு பைக் ஓட்டுங்க. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்லீப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே வந்து ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் பங்கை பார்த்து தூங்கிடுறா ராஜா, இல்லைனா ஒரே தூங்க வேண்டியது ஆகிடும் போல். ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டு. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை இல்லையா? ஸோ அதனால் நீங்களும் இது மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. ஓகே, எனக்கு இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் தூக்கம் கலைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் தூக்கமே வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லாரி கிட்ட ஒரு அடி வாங்கியிருப்பேன் நான். தப்பிச்சிட்டேன். தேங்க் காட். சாரி எல்லாருக்குமே சாரி.